ரஜினிகாந்த் சார் அவரும் கட்சியை உருவாக்கணும்னு சொல்லும் போது நான் தேர்தலில் வேலை பார்த்தேன். அப்ப அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர் எல்லாம் போட்டார். எவ்வளவு அசிங்கமா பேசினார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் உருவாக்குனது திமுக. ஏன் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். தூத்துக்குடியோடைய என்னுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து செத்து போய் 6 நாள் ஆயும் அவனுடைய குடும்பம் இன்னைக்கு நட்டோட்ல நின்றுட்டு இருக்கு. எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோகன் சொன்னார். பிரச்சாரத்தை உருவாக்கி நான் மிரட்டல் சொன்னது ஒருத்தர் நேரா கூப்பிட்டு மிரட்டுறது கிடையாது. அவதூறு பிரச்சாரங்கள், கீழ்த்தரமான பிரச்சாரங்கள், தனிப்பட்ட முறையில் பிரச்சாரங்கள், இதையெல்லாம் உருவாக்கி அவரை வந்து எந்த அளவுக்கு வீழ்த்தினாங்கன்னு தெரியும் உங்களை. இதுதான் நான் பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் பாசமிகு நம்மளுடைய ரஜினிகாந்த் சார் அவரும் கட்சியை உருவாக்கணும்னு சொல்லும் போது நான் தேர்தலில் வேலை பார்த்தேன். அப்ப நாங்க வந்து சர்வே எடுப்போம். சர்வே எடுக்கும் பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே காமிச்சது 18%. நான் உண்மையை சொல்றேன். எடுத்த உடனே 18% காமிச்சிச்சு. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்ப நான் களத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப 18% எடுத்த உடனே திமுக பயம் வந்துருச்சு. அப்ப என்ன மாதிரி போலி கருத்துக்களை உருவாக்கணும், இதை தான் நான் மிரட்டல்னு சொன்னேன். அவரை கூப்பிட்டு மிரட்டினாங்க, அந்த குடும்பம் வந்து செஞ்சுச்சு, இதுக்கான அர்த்தம் இல்லை. என்ன மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்குவது, என்ன மாதிரி அவதூறு சொற்களை உருவாக்குவது. அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர் எல்லாம் போட்டார். எவ்வளவு அசிங்கமா பேசினார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் உருவாக்குனது திமுக. அதுக்கப்புறம் இபிஎஸ் முதலமைச்சர் அதிமுக கடுமையான சொற்கள்ல பேசினார். என்னெல்லாம் பேசினார் இன்னைக்கு சமூக ஊடகத்துல வந்துருச்சு. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வரும் பொழுது, ஒரு சிஸ்டம் மாத்தணும்னு சொல்லும் போது, ஊழல ஒழிக்கணும்னு சொல்லும் பொழுது, அவரு வந்து இங்க வந்து காசு எடுக்க வரல. ஏன்னா அவரு நல்லா சம்பாரிச்சிருந்தார். அப்ப ஒரு சூழ்ச்சிகளை தன்னுடைய சமூக வலைத்தளம் மூலியமாகவும் தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்பாகவும் உருவாக்கி பல்வேறு அழுத்தங்களை வெளியிலிருந்து கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தர் ஒரு நல்ல மனசு கொண்டவர் வரும்பொழுது என்னெல்லாம் பிரச்சாரத்தை உருவாக்கணுங்கிறத என்னுடைய பதிவு. அவரை சிறுமைப்படுத்த வேண்டுமோ இல்ல அவர் பயந்துட்டாரோ சொல்ல வேண்டிய அர்த்தம் கிடையாது. இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகளை அன்றைக்கு நான் பதிவு பண்ணேன். அதற்கு அப்புறம் வைகோ அவர்கள் எவ்வளவோ பேரை தன்னுடைய சூழ்ச்சி அரசியல்னால எல்லா விதமான பிரச்சாரங்களையும் உருவாக்கி என்ன செஞ்சாங்கிறத பதிவு பண்ண. அதுதான் என்னுடைய நோக்கம். அப்ப இதை சொல்லி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள உடனே அந்த வார்த்தையை எடுத்து அதுக்கு ஒரு பல்வேறு பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. ஏன் தூத்துக்குடியோடைய அந்த பெண்ணுடைய சாவுல இருந்து வெளியே வரணும். இப்ப 6 நாளா அதை பேசல பாத்தீங்களா? நம்ம உடனே நம்மளோட சோசியல் மீடியா வாரியா ரஜினி சாருக்கு பதில் கொடுக்கிறோம், நம்ம பதில் கொடுக்கிறோம், நம்ம அடுத்தடுத்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இது உருவாக்கக்கூடிய வலிமை திமுக கிட்ட இருக்கு இந்த பொய் பிரச்சாரம். ஆனா புதுசா என்னன்னா இதுல பாஜகவும் திரு இபிஎஸ் அவர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன் சேர்ந்தாங்க? அன்னைக்கு ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கடுமையா விமர்சனம் பண்ணது இபிஎஸ். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, அவரை பொத்து புகழ்ந்துட்டு இருக்கார். இந்த சூழ்ச்சி நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. நம்ம ஒரு தூய உள்ளம். அதையும் மீறி இன்றைக்கு ரஜினி சார் கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. ரஜினி சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த விவாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவரு தன்னுடைய மனசுல தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் அறிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோகன் சொன்னார். எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் தான் எங்களுடைய நிலைப்பாடும்.
அப்ப இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். தூத்துக்குடியோடைய என்னுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து செத்து போய் 6 நாள் ஆகியும் அவனுடைய குடும்பம் இன்னைக்கு நட்டோட்ல நின்றுட்டு இருக்கு. இதை திசை திருப்பதுக்கு தான் இந்த பிரச்சாரம். இந்த திசை திருப்புல இருந்து இதுக்கான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு பதிவு பண்ணேன். இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன், அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது, அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனால் இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகள், 22 கட்சிகள் கூட்டணி உருவாக்கி திருப்பி ஆட்சிக்கு வரணும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கப்படுகிறீங்களா, அதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரே வலிமை நம்ம கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு.